சாமுவேல் 27வது அதிகாரத்துல 1 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், தாவீது ராஜா பெலிஸ்தியர்களுக்கு போய் நட்பு உறவாடுகிறார். எவ்வளவு நாள் தான்யா இந்த சவுல் ராஜாட்ட நான் இன்னும் சண்டை, அவருக்கு பயந்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சவுலுக்கு எதிரி அவர் எனக்கு நிச்சயம் அடைக்கலம் கொடுப்பார். அதனால சவுலுக்கு எதிரி யாரு? பெலிஸ்தியர். அந்த வீட்டில இருந்து தான் கோலியாத்தை அடித்திருந்திருக்கிறான் தாவீது. ஆனால் கர்த்தரிடத்துல ஆலோசனையே கேட்காமல் நேர போய் அந்த எதிராளி வீட்டுல சரணடைகிறான். அவனும் அவனுக்கு சிக்லாகு என்று சொல்லப்படுகிற ஊரை பரிசா கொடுத்து நீ இங்கே இருந்துக்கோங்கிறான். ஏன்? எனக்கு எதிரி சவுல், அவனுக்கு பயந்து ஒருத்தன் இங்க வந்திருக்கிறான்னா அடிடானா இவன் போய் அடிச்சிருவான்ல. எங்க வீட்டு கோலியாத்தை அடிச்சவன் அவனுக்கு இந்த சவுல் எம்மாத்திரம், ஆகவே இவனை கொஞ்சம் முடுக்கி விட்டா இவன் போய் அடிச்சிருவான்னு தைரியமா இந்த பெலிஸ்தியன் தாவீதை வீட்டுக்குள்ளே அழைத்து வந்தான். அவங்க ஊருக்குள்ளார இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆகிறது. இப்போ சவுலுக்கும் இந்த பெலிஸ்தியருக்கு சண்டை நடக்கிறது. இந்த இடத்துல தாவீதை கூட்டிட்டு போறதுக்கு இந்த பெலிஸ்திய ராஜாவுக்கு ஆசை. ஆனால் 29வது அதிகாரத்துல பாக்குற 6, 7, 8 வசனங்களை பாத்தீங்கன்னா, அங்கே அந்த பிரபுக்கள் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, வேண்டாயா, என்னதான் இருந்தாலும் இவன் நம்மளுக்கு விரோதி, சவுல் மேல எப்பயுமே அன்புள்ளவன், அதனால இவன் நமக்கு லாயப்பட மாட்டான், தயவு செய்து இவனை ஓரம் கட்டிருங்கன்னு சொல்லி மற்ற பிரபுக்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். பெலிஸ்திய பிரபுக்கள். இப்போ அவர் மூலையில இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது முதல்ல ராஜா கூப்பிட்டுட்டான், பெலிஸ்திய ராஜான்னு படையோட வந்துட்டாரு. இப்ப பெலிஸ்திய ராஜா வேண்டாம்பா, எங்களுக்கு கூட இருக்கிற பிரபுக்கள் எல்லாம் சொல்றாங்க நீ போயிரு, முன்னால எங்களுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க, நீ திரும்ப சிக்லாகுக்கு போ. அங்க போறாரு. போனா அங்க பார்த்தா அமலேக்கியர் சிக்லாகு மொத்தமா வாரிக்கிட்டு அவனுடைய மனைவி பிள்ளைகள், அவனுக்கு ஒரு கொஞ்சமா இருந்த வீரர்கள் எல்லாரையும், அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பாளையத்தையே வாரி சுருட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல பார்க்கிறோம், தாவீது அப்படியே இருதயம் வெடிக்கிற மாதிரி கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து அழுது செபிக்கிறான். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை என்று அழுகிறான். அதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தானா? பல குடும்பங்கள் இப்படித்தான் திருமண உறவுகளிலே போய் முடிகிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம், எல்லாம் கூடி வந்தா தேவ சித்தம் இப்படி நினைச்சு போய் உள்ள விழுந்துடுறோம். எல்லாம் கூடி வந்துருச்சுங்க, அதனால தேவ சித்தம்னு நினைச்சோம். ஒரே வாரத்துல நல்ல இடம்னு நினைச்சோம், தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று தான் நம்பினோம். ஆனால் ஒரே வாரத்துல மகள் திரும்பவும் வந்து விட்டாள் என்று சொல்லுகிறவர்களை பார்க்கிறோம். இதுதான் எங்கு பார்த்தாலும் அவலமாய் இருக்கிறது. இன்னைக்கு கல்யாணத்தை ஒரு பொருட்டாய் மதிக்கிறது இல்லை. பிள்ளைகள் வாழ்க்கை இப்ப ஒரேதான் மேற்கத்திய திசைப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய நிலைமையிலே இல்லை, அல்லது ஒரேதான் கிழக்கத்திய திசையின்படி காலங்காலமா அப்படிப்பட்டவனோடு வாழக்கூடிய மனநிலையும் இல்லை. இப்படி ரெண்டும் கட்டானா இருந்து பிள்ளைகள் வாழ தெரியாமல் தத்தளிக்கிறார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை தர வேண்டும், அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தவிப்போடு நாம் அமர்ந்து ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கிறது அவசியம். அல்லது வேதனை வந்து விட்டதென்றால் தேவனை நிந்திக்காமல், அங்கே தாவீது என்ன செய்தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் 6வது வசனம், நெருக்கப்பட்டவன் என்ன செஞ்சானா, கர்த்தருக்குள் மீண்டும் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் கேக்குறான், நான் திரும்பவும் இந்த சண்டைக்கு போகலாமா? அடி வாங்கினோன்னு இப்ப தேவ சித்தம் தானா என்று கேட்கிற நிலைமையை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஏக சிந்தை வேணும்னா வீட்டுல உட்கார்ந்து ஆலோசிங்க, குடும்பமா அமர்ந்து ஜெபிங்க. எந்த முடிவு எடுக்கணும்னாலும் கர்த்தர் சமூகத்துல வைங்க. பிள்ளைகளுக்கும் தெரியட்டும் உங்களுடைய பாரம். பல நேரங்களில பிள்ளைகளுக்கே தெரியாம அவங்களுக்கு நல்லது செய்யறதா நினைக்கிறீங்க. பிள்ளைகளுக்கும் தெரியட்டும். வீட்டின் கஷ்டமே தெரியாமல் பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்று சொல்லி கஷ்டமே தெரியாம வளர்த்துட்டு நாளைக்கு பிள்ளை எந்த உலகத்தின் காரியங்களிலே, உலகத்தின் எந்த விதத்துல அடுத்தவங்களோடு இணக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை அறியாமலேயே வளர்கிறது தவறான காரியம். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்குள் அவர்களை இணக்கம் உள்ளவர்களாய் வளர்க்க வேண்டும் என்றால் வீட்டின் காரியங்களை அவர்கள் அறிந்து, வீட்டின் முக்கியமா வீட்டுல உதவி செய்கிற காரியங்களிலே, பெற்றோரின் பாரத்தை புரிந்து கொள்ளுகிற காரியங்களிலே அவர்களுக்கும் அனுமதி கொடுத்து வளர்க்க வேண்டும். அதே போல எதாக இருந்தாலும் கர்த்தர் சமூகத்துல வச்சுதான் முடிவெடுக்கணும் அப்படிங்கறத அவர்கள் புரிந்திருக்க வேண்டும். அதை நாம் வாழ்ந்து காட்டி இருக்க வேண்டும். இதுதாங்க அந்த ஏக சிந்தை, ஏக மனம், இணக்கம் உள்ளவர்கள்.
இந்த இணக்கமுள்ள வாழ்க்கை வாழத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னாக்க ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் நிச்சயமா பிரிஞ்சு போகாது. நிச்சயமா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பட் நெவர் a rift. ஒரு இடத்துல இருந்து ஒரு பிரிவு வருவதற்கு நாம் ஆளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பூரண சற்குணத்தின் கட்டுதாங்க அன்பு. ஆமென். அப்போ அது எது இருந்தாலும், அதை எந்த நிலையில் இருந்தாலும் அதை மன்னிக்கும்படி தூண்டும். ஆமென். எப்படி இருந்தாலும் சகித்துக் கொள்ளும்படி தூண்டும். அல்லேலூயா. இந்த பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது எப்போதும் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஒரே ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு பள்ளியிலே மாணவர்கள் பெருத்த சத்தமாய் சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள். 7ஆம் வகுப்பு மாணவர்கள் எல்லாரும் ஒரே சத்தம் போட்டு கொண்டிருக்கும் பொழுது அன்னைக்கு கணக்கு டீச்சர் அவங்க பாடம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆகவே அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த டீச்சர் வர வேண்டியது. அந்த நேரத்துல பிள்ளைகள் சத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். கணக்கு டீச்சருக்கு போய் திரும்பவும் பாடம் எடுத்தா பிள்ளைகளுக்கு போர் அடிக்கும். தன்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் அதே சமயத்துல இந்த மாணவர்களை பேசாமல் இருக்க செய்ய வேண்டும். ஆகவே என்ன செய்தார்கள்? உட்கார்ந்து இருக்கும் பொழுது பிள்ளைகள் சத்தம் போட்டு கொண்டே இருக்கிறார்கள். வாலிப பசங்க அவங்க சத்தம் போட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுக்கிறேன். எல்லார் கையிலையும் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. பேப்பர் கொடுத்துட்டு உங்கள் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு 4 பேரை பத்தி, உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு 4 பேரை பத்தி, அவங்கள பத்தி என்னவெல்லாம் நல்லது நினைக்கிறீர்களோ ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்கன்னாங்க. பிள்ளைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் ஒரே யோசனையில இருந்துச்சு. ஒவ்வொருத்தரை பத்தியும் 10 நல்ல விஷயங்களை எழுதணும். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள் எழுத ஆரம்பிக்குது. இந்த டீச்சர் எல்லாம் கொஞ்ச நேரம் அமைதி, நல்ல அமைதி. அதன் பிறகு அந்த பேப்பரை எல்லாம் வாங்கினாங்க. அதை வாங்கிட்டு போய் இந்த டீச்சர் கருத்தா வீட்டுல உட்கார்ந்து எந்தெந்த பிள்ளையோட பேரை குறிச்சு நல்ல காரியங்கள் மற்ற பிள்ளைகள் எழுதி இருக்கிறார்களோ ஒவ்வொன்றையாய் ஒன்று திரட்டி ஒவ்வொரு பேரையும் எழுதி அதுக்கு கீழே அவங்க செஞ்ச நல்லதாய் மற்ற மாணவர்கள் எதையெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை எழுதி கொடுத்தாங்க. அடுத்த நாள் தன்னுடைய வகுப்பு ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையினிடத்திலும் அந்தந்த பேப்பரை கொடுத்து, பார், உன்னை பற்றி 4 பேர் எவ்வளவு நல்லா எழுதி இருக்கிறாங்க, உன்னுடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் நல்ல குணங்கள், இதை நீ இன்னும் அதிகமா வளர்த்துக்கொள், இதை நீ இன்னும் அதிகமாய் வளர்த்துக்கொள் என்று ஒவ்வொரு பிள்ளையினிடத்திலும் கொடுத்தார்கள். அதன் பிறகு இந்த விஷயத்தை எல்லாம் மறந்துட்டாங்க. பிள்ளைகள் வளர்ந்தார்கள். அந்த பள்ளியிலே மாணவனாய் இருந்தவன் ஒருவன் இராணுவ வீரன். அந்த இராணுவ வீரன் சின்ன வயசுலேயே பெரிய பெரிய பதவிகளை அடைந்தவன். 39 வயதிலேயே அவன் மேஜர் ஜெனரலா மாறினான். நல்ல பதவியிலே இருக்கும் பொழுது திடீரென அவன் என்ன செய்தான்? எதிராளிகளை, அந்த அடுத்த நாட்டோடு சண்டையிடும் பொழுது எதிராளிகளை எதிர்த்து இருக்கிற வேளையில குண்டடிப்பட்டு செத்து போனான். அவன் மரித்த உடனே அந்த செய்தி இந்த டீச்சர் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாங்க, அவங்க காதுகளிலே எட்டுறது. அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயோ நல்ல மாணவனாச்சே. சில மாணவர்களை டீச்சர்களுக்கு ஞாபகம் இருக்கும், இவன் நல்ல மாணவனாச்சே என்று சொல்லி எனக்கு ரொம்ப பிடித்தமான மாணவனாச்சேன்னு இந்த சாவுக்கு அவர்கள் போயிருந்தார்கள். அப்போ அவனோடு படித்தவர்கள் யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலையில இருக்கிறார்களோ அவர்களிலும் சிலர் வந்திருந்தார்கள். எல்லாரும் வந்திருக்கும் பொழுது ஒவ்வொருவராய் அந்த சடலத்தின் முன்னே சென்று மரியாதை செலுத்துகிறார்கள். அப்படி பக்கத்துல வரும் பொழுது ஒரு அம்மா பக்கத்துல வந்து கையை பிடிச்சு, நீங்க தான் டீச்சர் லூயிஸான்னு கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு புரியல. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க வாங்க கொஞ்சம் என்று கூட்டிக் கொண்டு போனார்கள். கூட்டிக் கொண்டு போய் என் மகனுடைய டைரியில இந்த பல தடவை மடிச்ச தாள் ஒன்று இருந்தது. அதுல மேல அவனுடைய பேரு, கீழே டீச்சர் லூயிஸான்னு எழுதி இருந்தது. இந்தாங்க, இந்த பேப்பர் அவனுடைய டைரியில இருந்ததுன்னு காமிச்சாங்க. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா அந்த டீச்சர் 7ஆம் வகுப்புல அந்த பிள்ளையுடைய நற்குணங்களை பாராட்டி எழுதி கொடுத்திருந்தாங்கல்ல, அத அந்த பையன் எத்தனையோ ஒரு டைரியில வச்சு எத்தனை வயசானாலும் எடுத்து எடுத்து திறந்து திறந்து பார்த்துருக்கிறான். அதை மைக்கில் அந்த அம்மா சொல்லி, இன்றைக்கு என் மகன் தலையெடுத்து இவ்வளவு பெரியவனாக மாறியதற்கு மூல காரணம் இந்த டீச்சர் தான் சொன்னாங்க. சொல்லும் பொழுதே ஆங்காங்கே உட்கார்ந்திருந்த மாணவர்களில் ஒவ்வொருவரும் எந்திரிச்சு, ஒருத்தர் தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருந்த போட்டோ வைக்கிற ஒரு சின்ன பவுச், அதுல இருந்து என்னுடைய பேரை குறிச்சு டீச்சர் எழுதி கொடுத்தது நான் வச்சிருக்கிறேங்கிறாரு. அதே சமயத்துல இன்னொருத்தர், நான் என்னுடைய ஹேண்ட்பேக்ல எப்பயுமே இதை வச்சிருக்கிறேன்னு சொல்லி எந்திருக்கிறார். பாருங்க, நம்ம எப்பயுமே மற்றவர்களை வாழ்த்தி சொல்லுகிற வாழ்த்தை யாருமே மறக்கிறது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க சின்ன வயசுல உங்களை உற்சாகப்படுத்தினவர்கள் என்றால் உடனே ஞாபகத்துக்கு வருகிறது அல்லவா?
எது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தூண்டுகோலா இருந்திருக்கிறது என்று நினைத்தால் உடனடியாக சிலர் உங்களை வாழ்த்தியதும் உற்சாகப்படுத்தியதும் ஞாபகம் வருகிறது அல்லவா? ஏன் நீங்கள் அப்படி எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் மாறக்கூடாது? இதைத்தான் ஆண்டவர் இணக்கம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். மற்றவர்களோடு இணங்குகிறவர்களாய், அவர்கள் செய்கிற நல்ல காரியங்களுக்கு அதை தூண்டுகோலாய் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று. யோசிச்சு பாருங்க, சீஷர்களில யாருக்கு என்ன தகுதி இருந்தது? ஆனால் ஆண்டவர் அவர்களை நம்பி அவர் கண் முன்னே நீங்க போய் ஊழியம் செஞ்சுட்டு வாங்க. பாருங்க, ஒரு பெரிய லீடர், அந்த லீடர் தான் எல்லாத்தையும் அவர் தொட்டா துலங்கி கொண்டிருக்கிறது, அவரை பார்த்து பெருங்கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவர் என்ன செய்யறாரு? கூப்பிட்டு நீங்க போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வாங்க, நீங்க போய் யார் மேல கை வச்சாலும் அவங்க நோய் சுகமாகும், நீங்க போய் எந்த பிசாசை விரட்டினாலும் அந்த பிசாசு ஓடி போகும், அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் போங்கள். இது தாங்க ஒரு நல்ல லீடருக்கு அடையாளம். A good leader, he will again train up many leaders. ஒரு நல்ல தலைவன் அநேக தலைவர்களை உருவாக்குகிறவன். ஆமென். நீங்க வளர்றீங்கன்னா, ஒரு மரம் வளருது, ஒரு செடி வளருது, வளர்ந்தா உடனடியா அது சின்னதா இன்னொன்று உருவாவதற்கு விதையையோ அல்லது அதிலிருந்து வருகிற நாற்றையோ அல்லது அதனுடைய அடிப்பாகத்தையோ எடுத்து வைக்கக்கூடிய அளவிற்கு அது வளர்கிறது. ஏன் மனுஷன் வளரும் போது மட்டும் ஒரு தலைவனாய் அவன் வளர்ந்தாலும் ஒருத்தனாவே மடிஞ்சு போறான்? ஏன் மனுஷன் வளரும் போது மட்டும் ஒரு குடும்பத்துல தலை சிறந்தவனாய் இருந்தா அவன் மாத்திரம் அந்த பேரை வாங்கிட்டு போறான்? யோசிச்சு பார்ப்போம். நமக்கு கீழே நம்மை போல நாம் பெற்ற நன்மைகள், நாம் அடைந்த பெரிய உயர்நிலைகளை அடைவதற்கு பலரை உருவாக்கி இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய பாதத்துல மற்றவர்களை எப்போதும் கருணை கண்ணோடு பார்ப்போம். அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் வாழ்ந்திருக்கிறதை பார்த்து நாம் வாழ்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிப்போம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க அடுத்தவங்களோட நல்ல சிந்தையில இருந்தீங்கன்னா அவங்களோட பாவத்துக்கு இல்லை, பாவம் இல்லாமல் அவர்கள் செய்கிற நற்காரியங்களுக்கு எப்போதும் நீங்கள் தூண்டுகோலாய் இருந்து விட்டீர்கள் என்றால் அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய கர்த்தர் உங்களோடு என்றைக்கும் இருப்பார். ஆமென். அந்த நம்பிக்கையில ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போமா? தேவனே, என் இருதயத்தை விசாலப்படுத்தும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்ன்றதுலையும் அடுத்தவங்க உயரணும்ன்றதுலையும் அடுத்தவங்க மேம்பட்டவர்களாய் வளர வேண்டும் என்கிறதுலையும் கருத்தோட இருப்போம். நீங்க யாரையாவது வாழ்த்தணும், நான் எப்படி வாழ்த்தணுமா தெரியுமா? எப்படி வாழ்த்தணும் தெரியுமா? எப்படி நீங்க அடுத்தவங்கள, வீடு கட்டிட்டாங்க, அவங்களை எப்படி வாழ்த்துவீங்க? அடுத்தது நீங்க ஒரு கார் வாங்கணும்னு வாழ்த்துங்க. ஏன் வீடு கட்டினா கார் வாங்க கூடாதா? அடுத்தது நீங்க இன்னொரு நல்ல பெரிய வீடு கட்டணும்னு வாழ்த்துங்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை அதற்கு பாத்திரர்களாய் அவர்கள் இருக்கவில்லை என்றால் அந்த ஆசீர்வாதம் எங்க வரும்? சீக்கிரமா ஆசீர்வாதத்தை பெறதுக்கு இது ஒரு வழி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்கம் நீங்க வாயார மனசார வாழ்த்தும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருவாரு, அது ஒரு பக்கம். அதே சமயத்துல அடுத்தவங்களை நீங்க தாராளமா வாழ்த்தும் போது ஒருவேளை அதுக்கு அவர்கள் பாத்திரர்கள் இல்லை என்றால் அதுவும் உங்கள்கிட்ட திரும்பி வரும். ஆமென். இந்த நற்குணம் நமக்குள் வளர நாம் என்றைக்கும் மற்றவர்கள் வாழ்ந்திருக்கிறத பார்த்து வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். உற்சாகத்தின் ஆவி குடும்பத்துல குடிகொள்ளுகிற விதம் எப்படி இருக்குமா தெரியுமா? ஒரு வீட்டுல வீடு கட்டவே இல்லைன்னு அந்த அம்மா ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. குறிப்பா பக்கத்து வீடு எழும்புறது அவங்களால தாங்க முடியல. 2 பேரும் ஒரே நேரத்துல நிலம் வாங்கினோம், ஆனா அங்க வீடு அஸ்திவாரம் போட்டாச்சு. அப்படி இருக்கும் பொழுது இங்க மனுஷன் எந்த முயற்சி எடுக்காம இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அது உயர்ந்து விட்டது. இப்ப அடுத்து மேல சாரம் போடுற லெவலுக்கு வந்துருச்சு. ஆனா இங்கேயோ வீடு நிலம் வாங்கின நிலைமையிலேயே இருக்கிறது. அம்மாவுக்கு பெருத்த கோபம். எப்படியாக இந்த மனுஷனை அசைக்கலான்னு நினைச்சாங்க, ஆனா அவர் அசைறதா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது காலையில அவர் வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார். அவரிடத்துல இதை எப்படியாவது சொல்ல வேண்டும், எப்படியாவது உணர்த்த வேண்டும். அப்போ பிள்ளை பாடம் படித்து கொண்டிருக்கிறது. அம்மா தலசி விட்டுட்டு இருக்கிறாங்க. பிள்ளை என்ன பாடம் படிக்குது? ஷாஜஹான் மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினார். இங்க என்ன வாழுது? சத்தமா படிடி, காதுல கேட்கட்டும். அம்மா சொல்றாங்க. திரும்பவும் அந்த பிள்ளை சொல்லுது, ஷாஜஹான் மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினார். காதுல ஏறிச்சோ இல்லையோ, மீண்டும் ஒரு முறை படி. அம்மா அம்மா இந்த பாடம் எனக்கு புரிஞ்சிருச்சுமா, அடுத்த கேள்விக்கு போகட்டா? புரிய வேண்டியவங்களுக்கு புரியலையே, சத்தமா படி. இப்ப பிள்ளை சத்தமா படிச்சுட்டு எரிச்சலோட படிக்குது. அதுக்குள்ள ஐயாவுக்கு அங்க கேட்டுருச்சு. கிளம்பிட்டு இருந்தவர் வெளியே வந்தார். கண்ணு, தாஜ்மஹாலை
ஷாஜஹான் எப்பமா கட்டினாரு? அந்த அம்மா செத்த பிறகு. இடம் ரெடியா இருக்கு, உங்க அம்மா ரெடியா இருக்காளான்னு கேளு. சொல்லிட்டு நிப்பாரா மனுஷன்? ஒரே ஓட்டம் ஓடிட்டாரு ஆபீஸுக்கு. காலையில சாப்பிடவும் இல்ல, வேலைக்கு போயிட்டாரு. ஆனா அப்போ டேங்க திறந்து விட்டவங்க தான் அம்மா. இது ஒரு நல்ல ஆயுதம் இல்ல? கண்ணீர் வடிய ஆரம்பிச்சுச்சுன்னா அதன் பிறகு எந்த வேலையும் ஓடாது. அம்மா அங்க அழுது கொண்டே இருக்கிறார்கள். இங்க ஐயா ஆபீஸ்ல எந்த வேலையும் ஓடல, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்? காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பாடு கொண்டு வரல, வெளியில சாப்பிட்டா ஒத்துக்காது. இந்த நிலைமையில என்ன செய்வாரு? அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அதுக்கெல்லாம் மேல சாயங்காலம் வீட்டுக்கு போய் ஆகணுமே, அது இன்னும் பயங்கரமாச்சே. அதனால அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன செய்யறது? அவசரத்துல எதையோ பேசிட்டு வந்துட்டோம், என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறார். நண்பர் ஒரு பக்கத்துல வந்து கேக்குறாரு, என்னடா 5 மணியாதான் பைய எடுத்துருவ, மத்தியானம் சாப்பிடவும் கூட வரல, இப்படி உட்கார்ந்து இருக்கிறியே, அதை ஏன் கேக்குற? கதையெல்லாம் சொல்றாரு. இவ்வளவுதானா? என்னடா என்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசு, நீ இவ்வளவுதானாங்கிற? இவ்வளவுதான், இது ரொம்ப சுலபம். சுலபமா? ஆமாடா சுலபம். வீட்டுக்கு போ, உங்க வீட்டம்மா எதை செஞ்சாலும் பாராட்டிரு, எல்லாம் சரியாயிரும். அவ்வளவுதானா? இதுவரை நான் இதை செஞ்சதே இல்லையே. கணவன்மாருக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது, இதுவரை நான் செஞ்சதே இல்லையே. வீட்டுக்கு போன உடனே பாராட்டிரு அம்மாவை. இந்த அம்மாவை பாராட்டுறதுக்குன்னே அவர் வர்றாரு. கதவை திறக்கிறாங்க, அம்மா தலைவிரி கோலத்தோட, கண்ணெல்லாம் வீங்கி. என்னத்த பாராட்ட இல்லையா? கதவை திறந்து உள்ள போறாரு, தலையை குனிஞ்சிட்டு போறாரு உள்ள. இந்த அம்மா சாப்பாடு வைக்கிறாங்க. ஏன்னா காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, சாம்பார் அப்படியே பறந்து வருது. எதை பாராட்டுறது? சாப்பாடு எடுத்து சாப்பிடுறதுக்கு முன்னாலேயே நண்பன் சொன்னது ஞாபகம் வருது. சாம்பார் A1, செஞ்ச கைக்கு 4 தங்க வளையல் செஞ்சு போடணும். இடுப்புல கை வச்சுட்டு வந்து நின்னாங்க அம்மா. ஏன்யா 20 வருஷமா பொங்கி போடுறேன், ஒரு நாள் வாயை திறந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவீரா? காலையில இருந்து அழுது தலைவலிக்குதுன்னு பக்கத்து வீட்டுல சாம்பார் வாங்கிட்டு வந்து ஊத்துனா 4 வளையலா செஞ்சு போடுவீரு இல்லையா? பாராட்டுவது என்றால் என்னவென்றே தெரியாமல் வாழ்கிறோம். பாராட்டு என்றால் என்னவென்று தெரியாமல் வாழ்றதுனால தான் எக்கு தப்பா மாட்டிக்கிறோம் இல்லையா? அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஒருத்தர் கணத்திற்குரியவர்களாய் எண்ணுங்கள். கணம் செய்கிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மனமேட்டிமையாய் இராதீர்கள். புத்திமான்கள் என்று எண்ணாமல் இருங்கள். இதெல்லாம் எங்க தெரியுமா? அடுத்தவர்களுக்கு நீங்கள் குடும்பமாய் சாட்சியாய் நிற்கிற நிலையில தான். நீங்க இப்படி உங்களை குடும்பத்தை வெளியில காட்டலன்னா, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நாங்கள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் ஆயிரங்களை கொண்டு வருகிறோம் என்று சொல்வது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து மேல இருந்து சிரிச்சிட்டு உட்கார்ந்துருப்பார். என்னமோ பிள்ளைங்க ஜோக் அடிக்குதுங்கன்னு நினைச்சிட்டு இருப்பார். ஆமா, ஆண்டவருக்கு அதெல்லாம் ஜோக்கா தான் தெரியும். ஏன்னா உண்மையிலேயே கிறிஸ்துவ பரலோகத்துக்குள்ளார ஒரு பாவி மனம் திரும்புறதுனால சந்தோஷம் ஏற்படலாம். ஆனா அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது தாங்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லாம் ரைட்டு, ஒரு பக்கத்திலேயே பாலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சந்தோஷம்தான். ஒரே பக்கம் பாலை வச்சுட்டு இருந்தா ஜெயிச்சவங்கன்னு சொல்லிடுறாங்களா? இல்ல, எதிராளி இட்டிக்க அவனோடு முண்டி அடித்து சண்டை போட்டு எல்லாத்தையும் தள்ளிட்டு நண்பர்களோடு சேர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி கோல் போஸ்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளார நீங்க யாரையெல்லாம் கொண்டு வந்தீங்களோ அவங்களெல்லாம் தள்ளி எதிராளி வரும் பொழுதெல்லாம் இடித்து முட்டி மோதி கூட இருக்கிற நண்பர்களோடு சேர்ந்து நீங்க ஏக சிந்தை உள்ளவர்களாய் நீங்க யாரை கூட்டிட்டு போகணுமோ அவங்கள கொண்டு போய் பரலோக கோல்ல கொண்டு போய் சேர்க்கணுங்க. அப்பதான் வெற்றி. ஆமென். அந்த வெற்றி உங்களுக்கு வேண்டும் என்றால் குடும்பமாய் நீங்க எப்படி உங்களை பிரசன்ட் பண்றீங்க, அல்லது சமுதாயமாய் சர்ச்சா சபையா அல்லது ஊழியம் செய்கிற ஊழியர்களாய் எப்படி உங்களை மற்றவர்களுக்கு காட்டுகிறீர்கள். ஊழியம் செய்கிற இடங்களுக்கு போகிறோம், மற்றவர்கள் முன்னால நம்மளை எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி அவர்கள் அங்கே உங்களுடைய ஊழியத்தை கொள்ளும்படி வருகிறவர்கள், உங்களை பார்த்து கர்த்தரிடத்திலே திரும்பும்படி வருகிறவர்கள் திரும்பக்கூடும். யோசிச்சு பார்க்கலாம். ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற மேட்டிமை, ஒருவருக்கு ஒருவர் எனக்கு மரியாதை கொடுக்கவில்லையே என்ற எண்ணம், ஒருவருக்கு ஒருவர் எப்போது பார்த்தாலும் எனக்கு எனக்கு நான் என் சுகம்
என்கிற எண்ணம் இது தலை தூக்குறதுனால நீங்க வாழ்கிற சமுதாயத்திலும் சரி, நீங்கள் வேலை பார்க்கிற தலங்களிலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஊழிய எல்லைகளிலும் சரி, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே எப்பையும் அடுத்தவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவுக்குள் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய், ஆசீர்வதிக்கிற குறுக்கு வழி வேற தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நிறைய ஆசீர்வதிக்கிறவர்களாய், எப்போதுமே தாராளம் உள்ளவர்களாய் நாம் வளர்ந்து பெருக கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அதனால நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறதாகட்டும், எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு இல்லை, எப்படி கொடுக்குறீங்கன்னு தான் கர்த்தர் பார்க்கிறார். எப்படி கொடுக்கிறீர்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். அதனால எப்பயா இருந்தாலும் கர்த்தாவே இதை செய்வதற்கு, நீங்க காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னால கூட, ஆண்டவரே காணிக்கைக்கு முன்னால எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவ பலியாக, இதை கொடுப்பதற்கு நீர் திராணியை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொடுக்கிறவர்களாய், கர்த்தருடைய கனமுள்ள ஊழியத்திலே நான் ஒரு அங்கம் வகிக்கிறேன் என்றால் மற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை தான் ஜீவன் உள்ள சாட்சியாய் இருக்கிறது என்று பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கலாமா? நாம் எழுந்து நின்று நம்மை அர்ப்பணிப்போம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம், 7 to 12 வரைக்கும் பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா என்றாலே நட்பு, பிரதர்லி லவ், நேசம், சிநேகம் என்று அர்த்தம். இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, இதிலே ஜெயம் கொள்ளுகிறவனை கர்த்தருடைய ஆலயத்திலே தூணாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அங்க இணைச்சார் போவாசோடு. அந்த நட்பை தேவன், அவளுடைய அர்ப்பணிப்பை, அந்த நேசத்தை அவர் கௌரவித்து அவளுடைய வாழ்க்கைக்கு தூணாய் போவாசை கொடுத்த ஆண்டவர் அதே இணைப்பை கொண்டு வந்து வெளிப்படுத்தலிலே பிலதெல்பியா சபை என்று ஒரு சபையை சொல்லி, அந்த சபையிலே ஜெயம் கொள்ளுகிறவனை கர்த்தருடைய ஆலயத்தின் தூணாய் மாற்றுகிற, மீண்டும் அந்த குடும்பத்தை நினைவுபடுத்துகிற காரியமாய் மாற்றுகிறார். நம்முடைய குடும்பம் பரலோகத்திலே நினைவுபடுத்தப்படுகிற குடும்பமாய் மாறட்டும். அதற்கு இந்த பூமியிலே நம்முடைய நேசம் மற்றவர்கள் பேரிலே நேசக்கரமாய் நீட்டப்படட்டும். மற்றவர்கள் நம்மை நம்பி வாழ்கிற தூண்களாய், ஆசீர்வாதமாய் நாம் மாறுவோம். கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? தேவனே, உங்க பேர்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது வாழ்வின் நிலையில சுயநலம்தான் நிறைய நிரம்பி இருக்குதப்பா. பரிசுத்தமில்லாத இந்த உலகத்துல நாங்களும் ஏன் சுயநலமா இருக்கக்கூடாது? எல்லாரும் மோசமா இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் நல்லவனா இருக்கணும் என்ற நிலையில தான் நாங்க வாழ்ந்திருக்கிறோம் அப்பா. ஆனால் இன்றைக்கு நீர் சொல்லி இருக்கிறேன், எங்களது இருதயத்தை எப்போதும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன், அதற்கு தக்கதான பதிலை கொடுத்து கொண்டே இருக்கிறவர் என்று. எங்களுக்கு உழைப்பால வருகிற பலனை காட்டிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே எங்கள் உழைப்பின் பலன் பல மடங்காய் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை புரிந்து வாழ ஆண்டவரே எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும் என்று கேட்போமா? ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். எங்கள் குடும்பத்திலே ஏக சிந்தை இருக்கட்டும் அப்பா. அந்த சிந்தை மற்றவர்களுக்கு சாட்சியாய் வெளிப்படுத்தப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கே இருந்தாலும் எல்லாரோடும் அதே இணக்கமும் நட்பும் எங்களை கொண்டு எப்போதும் பிரிவு வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஒப்பு கொடுப்போமா? என்றைக்குமே நட்பை, என்றைக்குமே நேசத்தை, என்றைக்குமே ஆண்டவர் விரும்புகிற உறவை இந்த உலகத்திலே ஏற்படுத்துகிறவராய், எப்போதுமே அதற்கு துணை போகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? நாம் ஜெபிக்கலாம். தேவன் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த வேளையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீரப்பா. உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் அருமையாய் கூட்டி சேர்த்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று தான் அவர்களை வரவழைத்து இருக்கிறீரப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிற எல்லாம் எங்களுக்கு கூடும்னு சொன்னீங்களே, நாங்க விசுவாசத்தோடு கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்களது இருதயங்களை விசாலப்படுத்துங்கப்பா. எப்பையும் ஆண்டவரே, எங்களுடைய மனசுக்கு நாங்களே அளவுகோலாய் இராதபடிக்கு 2 கொரிந்தியர் 10:2 நீர் சொல்லுகிறீரே, அவர்கள் மனதுக்கு அவர்களே அளவுகோலாய் இருந்து கொண்டார்கள் என்று. நாங்களே எங்களை நிறுத்து பார்க்கிறவங்களா? நாங்க தான் நல்லவங்க போல, மற்றவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் போல நாங்கள் எப்போதும் நினைக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையிலே தாழ்மையை தாரும். Give us an harmonious life. Give us a humble life.
Give us an honest life. ஆண்டவரே, இணக்கமுள்ள வாழ்க்கை, இசைந்த வாழ்க்கை, எப்போதும் இன்பம் மற்றவர்களுக்கு தருகிற வாழ்க்கையாய் எங்களது வாழ்க்கை இருக்க கர்த்தர் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எப்போதும் உமக்கு பிரியமுள்ள சிந்தை தான் எங்களுக்குள்ளார இருக்கணும்பா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலே இருக்க கடவது என்று நேசமாய் எங்களோடு பிலிப்பியர் 2:5 பேசி இருக்கிறீரே, அந்த சிந்தை ஆண்டவரே வாதினால் பெருமையினால் எதையும் சாதிக்காது என்று புரிந்து கொள்ள வைத்தீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எப்போதும் மற்றவர்களை, குடும்பத்தாரை, சகோதர சகோதரிகளை, பெற்ற பிள்ளைகளை, தாய்மார் தகப்பன்மாரை, நேச உறவுகளை எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற காலேபின் உற்சாகத்தின் ஆவி எங்களை தாங்கட்டும். கிருபையாய் எங்களோடு கூட இரும். எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளின் நிமித்தமாய் இந்த பட்டணத்தை ஆசீர்வதியும். இவர்கள் நிமித்தமாய் எல்லையெங்கிலும் செழிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நிலவும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களாலே இவர்கள் வேலை பார்க்கிற தளங்கள் ஆசீர்வாதமாய் எழும்புவதாக. இவர்கள் நிமித்தமாய் பிள்ளைகள் படிக்கிற பாடசாலைகள் தலை நிமிர்ந்து எல்லா இடத்திலும் சிறப்புற்று திகழ்வதாக. இவர்கள் நிமித்தமாய் இவர்கள் தெருக்களிலே நல்ல ஆசீர்வாதமான அநேக சௌகரியமான காரியங்கள் நடைபெறுவதாக. இவர்கள் நிமித்தம் சத்துருவின் கோட்டைகள் இடிபடுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் விசுவாசத்தோடும் நன்றியோடும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில்